லேடீஸ் நம்ம தனியா எங்கேயாவது வெளியூருக்கு போம்போது, வளையல், மோதிரம் இந்த மாரி பொருளெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தது அப்டின்னா, கூட யாராவது இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ரிலேஷன்ஸோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ குடுத்துடலாம். ஆனா நம்ம தனியா இருக்கும்போது, அது சாத்தியம் இல்ல. ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போனாலும் அது அப்படி சேஃப் கிடையாது. ஸோ இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சேஃப்டி பின்ல வளையல், மோதிரம் எல்லாத்தையும் போட்டு, உங்களோட தாலி செயினோ இல்ல சிம்பிளா நீங்க போட்டுருக்க செயின்லயோ இத போட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளார போட்டுட்டு, நீங்க உங்க வேலைய முடிச்சுட்டு வந்து, உங்களோட ஜுவல்ஸ நீங்க வியர் பண்ணிக்கலாம். உங்க செயினையே நீங்க அந்த மாரி தான் பாதுகாக்கணும். செயினே போட்டிருக்கிறது சேஃப் இல்லன்னு சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்றப்போ, உங்களோட செயின இந்த மாரி ஹூக் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வளையல், மோதிரம் எல்லாத்துலயுமே ஒரு ஹூக் போட்டுக்கோங்க. மேரேஜ் ஆன லேடீஸா இருந்தா, இத மாதிரி ஒரு தாலி கயிறுல எல்லாத்தையும் அந்த ஹூக்ல இருக்கிறது எல்லாத்தையும் கயிறுல கோர்த்து கழுத்துல போட்டு ட்ரெஸ்க்குள்ள போட்டுக்கலாம். ரொம்பவே சேஃபு. ஸோ இதுவே கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா, வேற ஏதாவது ஒரு கயிறு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஒன்லி ஃபார் சேஃப்டி பர்ப்பஸ்க்கு தான். எப்பயுமே இந்த மாரி போட்டுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்களோட சிச்சுவேஷன டிபெண்ட் பண்ணி, நீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.